இவர்தான் ஷேக் அப்துல்லா ஜமாலி, தமிழக கபூர் வணங்கும் கூட்டத்தின் தலைவர். தர்கா, தாயத்து, மௌலீது, கத்தம், ஃபாத்திஹா போன்ற அனைத்து அனாச்சாரங்களையும் நியாயப்படுத்துபவர். இவர்தான் ஷைஃபுதீன் ரசாதி, ஹஸ்ரத் கிப்லா தாமத்து பரகாத்துஹு. பெங்களூரில் உள்ள தப்லிக் ஜமாத்தின் கொள்கையை அடிப்படையாக கொண்ட மதரசாவின் பேராசிரியர். ஷேக் அப்துல்லா ஜமாலியின் கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கை கொண்ட தப்லிக் ஜமாத்தை சேர்ந்தவர்தான் இவர். இதை நாங்கள் சொல்லவில்லை, ஜமாலியை சொல்கிறார். இதை நீங்களே பாருங்கள். தப்லீக் ஜமாத் சம்பந்தமாக கேள்வி வச்சிருக்கிறாங்க. வஹாபிகள் அப்படி வரும்பொழுது அவங்க நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்றோம், இவங்க எல்லாம் வழிகட்ட கூட்டத்தினர் தான். ஆனா இந்த தப்லீக் ஜமாத்தை பத்தி பொதுமக்கள் புரியாம இருக்கிறாங்க. ஆனா அவர்களும் கூட வஹாபிகளுடைய ஒரு சாயல் தான், வஹாபிகளும் ஒரு பிரிவினர் தான். வஹாபியோட கொள்கைகள் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனா பொதுமக்கள் புரியாம இருக்கிறாங்களே. தப்லீக் ஜமாத்து வஹாபியத் ஜமாத்து தான். வஹாபியத் கொள்கை இருக்கு. வஹாபியத் கொள்கை என்னங்க? மௌலிது, மீலாது, உருசு இதெல்லாம் கூடாதுங்கிறதானே. நபி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுக ஞானம் உண்டு அப்ப நம்ம சொல்றோம்ல, அதெல்லாம் இல்லமாங்க. அவங்க இப்படி கொள்கைகள் தான். இந்த வஹாபியத்து கொள்கைகள் தப்லீக் ஜமாத்துல உண்டு. இதுக்கு மிகப்பெரிய ஆதாரமான தேவையில்லை. இந்த வஹாபியத்து கொள்கைகள் தப்லீக் ஜமாத்துல உண்டு. இதுக்கு மிகப்பெரிய ஆதாரமான தேவையில்லை. வஹாபிகள் அப்படி வரும்பொழுது அவங்க நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்றோம், இவங்க எல்லாம் வழிகட்ட கூட்டத்தினர் தான். இன்றைக்கு இப்ப இந்த தப்லீக் ஜமாத்துடைய தலைமை பீடம் டெல்லியில இருக்கக்கூடிய தேவபந்து தாங்க. அந்த தேவபந்து மர்சாவில இருந்து இப்ப ஃபத்வா கொடுத்திருக்காங்க. அதுல இந்த தப்லீக் ஜமாத்துல ரொம்ப தீவிரமான ஒரு சில பேரு தமிழ்நாட்டுல அதை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க, பொதுமக்களை ஏமாத்தலாண்டு. பாருங்க, தேவபந்து மர்சா ஃபத்வா கொடுத்துருச்சு, மௌலிது ஷிர்க்குன்னு சொல்லி ஓதாதீங்க. நம்ம மக்கள் இப்ப அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. ஓ அப்படியா, அப்ப நீங்க எல்லாம் வஹாபி தான் அடையாளம் கண்டாங்க. அது ஒரு விஷயம் வைங்க. இப்போ தலைமை பீடமே அறிவிக்கிறது மௌலிது ஓத ஷிர்க்குண்டு. அப்ப தப்லீக் ஜமாத்துல கொள்கை என்னன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்போ தலைமை பீடமே அறிவிக்கிறது மௌலிது ஓத ஷிர்க்குண்டு. அப்ப தப்லீக் ஜமாத்துல கொள்கை என்னன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்போ தலைமை பீடமே அறிவிக்கிறது மௌலிது ஓத ஷிர்க்குண்டு. அப்ப தப்லீக் ஜமாத்துல கொள்கை என்னன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. அவங்க சுன்ன ஜமாத்துனா எதுவும் செய்ய வேணாம். தேவபந்துல போய் அவங்க அதான தலைமை பீடம் மர்கஸ், அங்க போய் மீலாது மௌலிது கூடும் என்று அவர்கள் நமக்கு ஒரு ஃபத்வா வாங்கி தந்துட்டா தப்லீக் ஜமாத்தை நம்ம தலையில தூக்கி கொண்டு வச்சு கொண்டாடலாம். ஆனா அப்படி ஒரு காலம் அவங்க வாங்கி தரவே முடியாது. ஏன்னா அவங்க தெளிவா இருக்கிறாங்க இந்த கொள்கையில. வேணுமானா வாங்கி தரட்டும், நம்ம ஏற்றுக்கொள்வோம், அது ஒரு விஷயம். தூய இஸ்லாத்தை அழிப்பதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிறப்பை இழிவுபடுத்தும் யூதர்களோடு கிறிஸ்தவர்கள் எவ்வாறு கைகோர்த்தார்களோ அதே போன்று எதிரெதிர் கொள்கை கொண்ட இவர்கள் சத்திய தௌஹீத் கொள்கையை அழிப்பதற்காக ஒரே மேடையில் கைகோர்க்கும் இவர்களின் கேவலமான செயல்களை பாருங்கள். தப்லிக் ஜமாத்தை வழிகட்ட கொள்கை என விமர்சனம் செய்யும் ஜமாலி ரஷாதியின் முன்னால் விமர்சனம் செய்ய இவருக்கு திராணி உண்டா? அதே போன்று ஜமாலியின் பரேலவி கொள்கையை எதிர்க்கும் ரஷாதி ஜமாலியின் முன்னால் பரேலவி கொள்கை விமர்சிக்க துணி உண்டா? இவர்கள் கொள்கைவாதிகளா அல்லது கொள்கை வியாதிகளா? மக்களை வழிகெடுக்கும் நவீன தஜ்ஜால்கள் யார் என்பதை மக்களே அடையாளம் கண்டுகொள்ளுங்கள்.